Taste the Daily. சேலம் மாநகராட்சியில் குடிநீர் குழாய் பராமரிப்பு பணியில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் மற்றும் அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுகவை சேர்ந்த வார்டு உறுப்பினர்களே மாநகராட்சியில் அதிகரிக்கும் நாய்களின் தொல்லை குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இதனிடையே திமுகவினர் மற்றும் அதிகாரிகள் இணைந்து பல்வேறு மோசடிகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டத்திலிருந்து நங்கவள்ளி, ஓம்புரான்காடு இது போன்ற திமுக மாமன்ற உறுப்பினரே மூத்த உறுப்பினர் பேசினதே பார்த்துருப்பீங்க. எவ்வளவு தடவை தான் உங்களுக்கு மோட்டர் ரிப்பேர் ஆகும், எவ்வளவு ரூபா தான் பணம் செலவு பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட பராமரிப்பு பணிக்குன்னு சொல்லி மாசம் 49 லட்சம். அது இல்லாம பைப் உடைப்பு ஏற்பட்டு போச்சு, மோட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு, அது இதுன்னு சொல்லி ஒரு 70 லட்சம், 1,20,00,000 ரூபாய் செலவு பண்ணி இங்க கொண்டு வர மாதிரி ஒவ்வொரு மாசமும் கணக்கு காட்டுறீங்க. இது உண்மையிலேயே ஒரு போலியான கணக்கு காட்டுறதுடைய நிகழ்வு தான் இது. ஈரோடு மாநகராட்சியில் சொத்து வரியை குறைக்காததை கண்டித்து மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஈரோட்டில் நடைபெற்ற மாநகராட்சியின் சாதாரண கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலையோர கடைகளில் தினமும் 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை அதிகாரிகள் வசூலிப்பதாகவும், ஈரோடு மாநகராட்சியில் சொத்து வரி அதிகமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அதிமுக கவுன்சிலர்கள் சொத்து வரியை குறைக்க கடந்த மாநகராட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பியும் இதுவரை வரி குறைக்கப்படவில்லை என கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து திமுக நிர்வாகத்தை கண்டித்து கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். 12/3/25 அன்று எல்லோ கவுன்சிலும் சேர்ந்து மேயர் உட்பட எல்லாரும் சேர்ந்து வரியை குறைப்பதற்கு உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று வரை 1.5 மாதம் ஆகி இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாநகராட்சியில் டெண்டர் மார்க்கெட்டுக்கு பன்னீர்செல்வம் பூங்காவில் காய்கறி மார்க்கெட்டு தான் டெண்டர் விட்டுருக்காங்க. ஆனால் இன்றைய தினம் மாநகராட்சி முழுவதும் ஹைவேஸ் ரோடு எல்லாம் உட்பட தினமும் 50,000 ரூபாய்க்கு வசூல் பண்ணுறாங்க. அதான் 50 ரூபா, 30 ரூபா, 100 ரூபான்னு வசூல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பொட்டி கடைக்காரன், சின்ன கடைக்காரன் ரோட்டில் வச்சுருக்கான், கம்மம் விற்கிறான், அவனே 30 ரூபா டெய்லியும் போய் கொடுக்கணும்னு மிரட்டுறாங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாயனூர் கதவணை பாலத்தில் உள்ள தடுப்புச் சுவற்றில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மாயனூர் கதவணை பாலத்தில் இருபுறம் அமைந்துள்ள தடுப்புச் சுவற்றில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பாலத்தை கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்துள்ளனர். எனவே இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு பொதுமக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். Taste the Daily.